பிக் பாஸ் வீட்டை விட்டு அன்சிதா வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு தகவல் மூலியமா இந்த வாரம் டபுள் விஷன் அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. வீக்கெண்ட் எபிசோடா எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் பெருசா எதுவும் நடக்கலையப்பா, இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ண போறாரு, இவ்வளோ பேர் வேற வீட்டுக்குள்ள இருக்காங்களே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. அதனால வீட்டுக்குள்ள வந்த உடனேயே இந்த வாரம் கண்டென்ட் இல்லையா இப்போ பாரு அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் அன்சிதா கார்டை தான் எடுத்து காமிச்சிருக்காரு. அண்ட் இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அன்சிதா அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்த அவங்களுக்கு ஃபேவரட் பீப்புள்ஸ் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அன்சிதா அவர்கள் எழுந்து பயங்கரமா அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே பேசினாங்க. எல்லாரோட நிறை குறைகளையுமே சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அன்சிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து விடைபெற்றிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கல்லையுமே உடைச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள இருந்த யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் நம்மளுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த டபுள் விஷன் அப்படிங்கிறது இந்த வாரத்தை மேலும் பயங்கரமா மாத்திருக்கு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அன்சிதா நேரடியா அவங்க இருக்க ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. விஜய் சேதுபதி சாரை மீட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. குறிப்பா இந்த ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது என்னால நம்பவே முடியாத ஒரு பிக் பாஸ் ஷோ. ஏன்னா நான் இன்னொரு ஸ்டேட் பொண்ணு என்ன இந்த மக்கள் அக்செப்ட் பண்ணி இவ்வளோ நாட்கள் இருக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் பார்க்குறேன். நான் 2 வீக்ஸ்ல வெளியே போயிடுவேன்னு நினைச்சேன். பட் கிட்டத்தட்ட 8 வாரங்களுக்கு மேல நான் இருந்திருக்கேன். ரொம்பவே சந்தோஷம். மோரோவர் விஜய் சேதுபதி சார் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் உங்க கூட நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வெளியே வந்ததை வச்சு நான் கொஞ்சம் கூட கவலைப்படவே கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய சொந்தங்கள், வெளியே இருக்க நிறைய சொந்தங்களை நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. அண்ட் விஜய் சேதுபதி அவர்களுமே அவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களோட குறும்படம்லாம் காட்டி வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே பிக் பாஸ் ஷோ சாட்டர்டே எபிசோட் இருக்கு இல்லையா, அது ஸ்டார்டிங்லேயே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கு. என்னப்பா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு தான் நமக்கும் தோணுது. இதை தொடர்ந்து வீட்டுக்குள்ளே விஜய் சேதுபதி சார் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருண் கிட்ட தான் நேராக போயிருக்காரு. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்த 3 ஃபேமிலியுமே அருணை தான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அருண் இதனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டவுன் ஆகிட்டாரு. இதை தான் விஜய் சேதுபதி சார் வந்து நேராக போய் அருண்கிட்ட பேசியிருந்தாரு. அருண், நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த ஷோவை நம்ம பார்க்குற கண்ணோட்டம் வேற, அவங்க பார்க்குற கண்ணோட்டம் வேற. நம்ம கண்டஸ்டண்ட்டாக பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், சடனாக பேசிப்போம், சடனாக அடிச்சுப்போம், மறுபடியும் பேசிப்போம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்களோட பிள்ளைய ஒருத்தவங்க திட்டாங்களே, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனசுக்கு படும். ஸோ பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேமை நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக விளாட்றீங்களோ, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க. எங்கேயுமே உடஞ்சி போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அருணுமே அதான் சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு 3 days அப்படி இருந்துச்சு சார், அதுக்கப்புறம் நான் ரெக்கவரி ஆகி வந்துட்டேன். இப்போ நான் ஃபுல் கான்ஃபிடென்ஸோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சனிக்கிழமை எபிசோட பொறுத்த வரைக்கும் பயங்கர வைரலாக போணுச்சு அப்படின்னா அது வந்து அன்சிதாவோட எவிக்ஷன் தான். இந்த ஒரு எவிக்ஷனை கொஞ்சம் கூட யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் நினச்சது எல்லாமே ஜெஃப்ரி அப்படின்னு சடனாக அன்சிதா போயிருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஷாக்கிங். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த எலிமினேஷன் டிசர்வா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.